இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒவ்வொருத்தரும் ஒரு அனிமல்னால் யாரை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜோவிகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து விசித்ராவையும் தினேஷையும் வந்து ஹைனா கூட்டம்னு சொல்லுவேன். ஏன்னா ஹைனா கூட்டம் வந்து மற்றவங்கள வந்து குரூப்பாக இருந்துட்டு அட்டாக் பண்ண தான் நினைக்கும். ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண தான் நினைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் அதில் அர்ச்சனா இருக்காங்க தனியாக, அவங்கள மட்டும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு தினேஷ் என்ன சொல்கிறாரு, ஹைனாவாவது ஃபேமிலியாக வாழும், ஆனால் நீங்களாம் நாய்க்கூட்டம். ஏன் அப்படி சொல்கிறான்னா, நீங்கள் ஒரு பவுண்ட்ரி லைனை போட்டுக்கிட்டு அதுவுள்ளே இருந்துக்கிட்டு மற்றவங்கள உள்ளவும் விட மாட்டீங்க, வெளியில் வரவும் விட மாட்டீங்க. அதனால தான் உங்களை நாய்க்கூட்டம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஹைனாவாவது சித்தப்பா மாமா பெரியப்பா அப்படின்னு கூட்டமாக வாழும், நீங்களாம் அப்படி கூட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்குள்ளே யார் யாரை என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்க மாயாட்டனா, அர்ச்சனா கூட நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவளை எப்படியும் என் பக்கம் இழுத்துருவேன், விசித்ராட்டேருந்து பிரிச்சுடுவேன். ஒன்றே ஒன்று, நான் டைட்டில் வின் பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் நான் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி விசித்ராவை வெளியில் அனுப்பிடணும், அதுதான் என்னோட பெரிய ஒரு கேமிங் பிளானு. அதனால தான் அர்ச்சனா கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி வந்து ரவீனாவையும் இதே சொல்லி தான் வார்ன் பண்ணுறாரு. இது பூர்ணிமா மாயா வந்து உன்னை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க, நீ எது சொன்னாலும் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. எங்கிட்டே வந்து பூர்ணிமா வார்ன் பண்ணாங்க, நீ வந்து ரவீனாவை தனியாக விளையாட விட மாட்டேற அப்படி இப்படின்னு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ரவீனாவை வார்ன் பண்ணார். எது எப்படியோ நம்ம பார்க்குற நமக்கு ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.